ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோசரம் கடைக்கு கிளம்பிட்டோம். போரூரில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் போனோம். ஃபேமிலியோடு போயிட்டு தேவைங்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா, போன உடனே முன்னாடியே பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம குஷி ஆயிடுச்சு. நாங்களாம் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். பசங்க வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா தான் நின்று போஸ் கொடுத்தா, பையன் நிற்கவே மாட்டேன்ட்டா. இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு லெக்ஸ்லேட்டரில் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, தனியாக நானே ஏறிக்கிறேம்மா, நீங்களாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு பார்த்து பத்திரமா நின்று பாப்பா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமே பின்னாடியே வந்து ஹஸ்பண்டும் பையனும் ஏறி வந்தாங்க. அவனுக்கு ரொம்ப ஜாலி வெளியில் வந்தோட்டி. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா, இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸு நானே எடுத்துக்கிறேன், உங்களுக்கு போய் செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னான். இருந்தாலும் அவங்கள தனியாக விட்டுட்டு போகலாம். இல்லை நீ நின்று பாப்பா, நானும் உனக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு 2 பேருமே பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு சரி எனக்கு எடுக்கலாம் அப்படின்னா, இல்லை எனக்கு தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா, இல்லடி ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே இதில் போட்டி போட்டுட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். நாங்கள் நிறையா டிசைன் பார்த்தோம். பட் ஆனால் அவளுக்கும் எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இந்த டைம் என்னென்னு தெரியல, கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆஃபரில் வந்து நிறையா இருந்தது. டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250, அதுக்கப்புறம் 100 ருபீஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் அப்புறம் ஃபைனலாக பாப்பாவுக்கு வந்து ஒரு பட்டுப்பாவாடை சட்டை தான் பார்த்து எடுத்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு ப்ளஸ் வந்து பொங்கலுக்கு எடுத்தோம். எனக்கு வந்து நியூ இயர் அன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ பர்த்டேக்காசரம் மெயின் அதுக்கு தான் போய் பார்த்தோம். ஆனால் எதுவுமே பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுதான் பார்த்து எடுத்தோம். டாப்ஸ் தான் எடுத்தேன். அப்புறம் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர் செட்டை தான். அவங்களுக்கும் அது மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். பையன் வந்து பில் செக்ஷன் போடுற வரைக்கும் அந்த இடத்துல வந்து விளையாட்டு திங்ஸ் இருந்துச்சா, அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். சரி அவங்க அப்பா பில் போட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாண்டுட்டு இருந்தான். பில்லு போட்டு முடிச்சுட்டு வந்தார். வாங்கிக்கிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டலில் வந்து எங்களுக்கு தேவைங்கிறது எல்லாமே ஆர்டர் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன திங்ஸ் நான் வாங்கினேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கு, ஃபுல்லாகவே ரோடே ரொம்ப டிராஃபிக். சண்டேனால செம்ம ரஷ்ஷாக இருந்தது. பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கினோங்கிறது வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரெஸ் மட்டும் நான் சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் எடுத்தேன். ஒரே ஒரு டாப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி 500 தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பர்த்டேக்கு கூப்பிட்டாங்க. அந்த டைம் நான் எங்களால் போக முடியல. அவங்களுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.